ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ் விஸ்ரம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, நம்ம புனே போகிறோம். அந்த vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கிளம்பியாச்சு, போயிட்டுருக்கோம். அடுத்து போயிட்டு பஸ் ஏறணும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் ஏறியாச்சு. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு ட்ரெயினில் சந்திப்போம். ட்ரெயின் இப்போ வந்து கிளம்பிருச்சு. இப்போ நம்ம கோயம்புத்தூர் டு புனே கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், இதான் நாங்கள் போகிற ட்ரெயின். பாருங்கள், ஃபுல் ஷார்ட் வீடியோ கிடச்சிக்குது. இங்கேருந்து அங்கே வரணும் இருக்குது பாருங்கள் பெட்டி. ஃபுல்லாக எடுக்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக தெரிய மாட்டேங்குது. ட்ரெயினோட ஃபுல் வியூ இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா ரீச் ஆயாச்சு. ட்ரெயின் இப்போ கர்நாடகாவில் போயிட்டுருக்கு உள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புனே ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். புனே ரீச் ஆயாச்சு. அடுத்து போயிட்டு கேப் புக் பண்ணோம். கேப் வந்துருச்சு. இப்போ கேபில் ஏறி ஹாஸ்டலுக்கு கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிராஃபிக்கு, செம்ம டிராஃபிக்கில் காரு சும்மா சர்ன்னு விட்டு போகிறாரு நம்ம அண்ணன். கொஞ்சம் நேரத்தில் காலேஜ் ரீச் ஆயிடுவோம். பார்த்தீங்கன்னா காலேஜுக்குள்ளே வந்தாச்சு. இதான் நம்மளுக்கு கொடுத்துருந்த இடம். ஃபுல்லாக ஸ்டே பண்ணுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. அடுத்து ஏதோ பக்கத்தில் ரிவருக்கு கூப்பிட்டு போகிறேன்ட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தாங்க பாருங்கள், இதான் அந்த ரிவர். ஃபுல்லாக பாருங்கள், தண்ணிலாம் நிறையா இருக்குது. ஏதோ பெரிய ரிவர் நல்லா இருக்குன்னு பார்த்தா அப்படிதான் இருந்தது. பார்த்திங்கன்னா காலேஜோட நைட் வியூவு. நாங்கள் வந்து ஈவெண்ட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே அந்த காலேஜோட வியூ தான் இது. நைட்டில் ஃபுல்லாக லைட்லாம் போட்டிருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் பிரேக் விட்ருந்தாங்க. சாப்பிட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். பாருங்கள், மரத்துலலாம் நிறையா பலூன்லாம் கட்டியிருக்காங்க, கொடைலாம் கட்டியிருக்காங்க. திடீர்னு நிறையா கலர் கலர் லைட்லாம் போட்டிருந்தாங்க. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ போயிட்டு ஈவெண்ட்டு நைட்டு அட்டன் பண்ணிட்டு, ஈவெண்ட் வந்து 24/7 காலையில் 10 மணிக்கு ஆரம்பிச்சுது. நைட்டு ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு. கைஸ் எப்படியோ ஈவெண்ட்டோட கடைசிக்கு வந்தாச்சு. 2 நாள், 2வது நாளோட கடைசி நாள் இது. வந்து ஆடிட்டோரியத்தில் இருக்கோம். இங்கே தான் வந்து ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. கைஸ் இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள். இப்போ வந்து வெளியே சுற்றுறதுக்காக கிளம்பியாச்சு. வெளியே மியூசியமு, பார்க்கு இதெல்லாம் பார்க்கலான்ட்டு கிளம்பியிருக்கோம். ஹோட்டலில் நைட்டு ரூம் எடுத்து தங்கியிருக்கோம். அப்போ வந்து காலையில் ஏஞ்சி வெளியே எங்கேயோ வச்சு போகலான்ட்டு வந்திருக்கோம். கூகுள் மேப் பார்த்து தான் போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், புனேயில் பாருங்கள், நடு ரோட்டில் எவ்வளோ பெரிய மரம் முளைச்சிருக்கு. நம்ம ஊர்லலாம் இருந்ததுன்னா எல்லாத்தையும் வெட்டி போட்டுருவாங்க. ஆனால் அந்த ஊரில் பாருங்கள், நடு ரோட்டில் இவ்வளோ பெரிய மரம்லாம் இருக்குது. ரொம்ப பழைய மரமாக இருக்க மாட்டுக்கு. இங்கெல்லாம் வெட்டாதே வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் வெட்டி போட்டுடுறாங்க. இங்கே பாருங்கள், இது போலீஸ் ஸ்டேஷன் நாட்டுக்கு. நம்ம அப்படியே எடுத்தாச்சு அதையும். சரி வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு மாலுக்கு தான் போகலான் இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மால்குள்ளே வந்தாச்சு. இது என்ன மால்னா எஸ்ஜிஎஸ் மாலு, புனேயில் இருக்குது. அந்த மாலுக்குள்ளே தான் வந்திருக்கோம். போகிற வழியில் இருந்தது, அப்படியே உள்ளே போயிட்டு போகலான்ட்டு போனோம். பாருங்கள், நம்ம பசங்க போயிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்மளும் மாலை சுற்றி பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், இதான் மாலோட ஃபுல் வியூவு. மேலே ஃபுல்லாக ஐ லவ் எஸ்ஜிஎஸ் மால் இது. எங்கள் ஊர்லலாம் மால் மேலே போகிற மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல இந்த மால் வந்து கீழே போகிற மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே தான் நிறையா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பெரிய இடமா இருக்குது. இங்கே பாருங்கள், நம்மளுக்கான கடை. இங்கே பாருங்கள், குட்டி குட்டி காரு, ஆட்டோ எல்லாம் நிறைய சின்ன சின்ன பொம்மைகளாக இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கு பிடிக்கிற மாதிரி பொம்மை. நம்மளும் சின்ன பிள்ளை தானே, பாப்போம் மென்று நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள், எப்படி அழகழகான பொம்மைகளாக நிறையா இருக்குது. குட்டி குட்டி காரு எல்லாம் இருக்குது.
பாருங்க, இது ஃபுல்லாக சாக்லேட்டு, எல்லாம் கலர் கலராக நிறைய சாக்லேட் இருக்குது. நின்று எடுக்கலான்னு தான் பார்த்தேன், நம்ம டக்குன்ட்டு வந்தாச்சு. பாருங்க எவ்வளோ சாக்லேட் இருக்குது உள்ள. அடுத்து இப்போ நம்ம மாலோட கீழ் பக்கத்து போகலாம். கீழே போயிட்டு பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. கீழே வேறு சாப்பிட்ற இடம் மட்டும்தான் இருக்குது. போயிட்டு சாப்பிடுவோம் இதை வச்சு. கீழே போகலாம். கீழே வந்தாச்சு. போயிட்டு ஒரு இடத்துல போய்ட்டு உட்காந்துட்டு வேறு ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா மாலுக்கு கீழே இன்னும் கீழே போனோம். அங்கே பார்த்தா கீழே எல்லாம் வெறும் செடி இந்த மாதிரி தான் நிறையா வச்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, சரி மேலே போயிடுவோன்ட்டு அப்படியே மேலே வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீஸா ஆர்டர் போட்டோம். பீஸா ஆர்டர் போட்டு வேறு இடத்துக்கு போகலான்ட்டு நின்றுட்டு இருந்தோம். அடுத்து பீஸா ஆர்டர் போட்டு நூடுல்ஸ் இன்னொரு இடத்துல ஆர்டர் போட்டிருந்தோம். அங்கே போனோம். அங்கே போயிட்டு நூடுல்ஸ் ஆர்டர் போட்டதுக்கு கேஷ் பே பண்ணிட்டு அடுத்து நூடுல்ஸ் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். வெயிட் பண்ணுவோம். பாருங்க அந்த வடக்கு போய் அதான் நூடுல்ஸ் அமுச்சிட்டு இருக்கிறாரு. ரேட்லாம் கம்மியாக தான் இருந்தது அந்த மாலில். அதான் நம்ம நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்காரு. எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம பெஞ்சில் போய்ட்டு அப்படியே உட்காருவோம். அடுத்து நம்ம இங்கே பீஸா போடுறோம். அண்ணன் பீஸா போட்டு முடிச்சிட்டாரு. பீஸா கட் பண்ணிகிட்ருக்காரு. பீஸா கட் பண்ணி கொடுத்தோன்னே வாங்கிட்டு போயிட்டு உட்காந்துட்டு சாப்பிட வேண்டியதான். பீஸாவும் ரேட்டு கம்மியாக தான் இருந்தது, 100 ரூபா தான் பீஸா. பாருங்க கட் பண்ணி எடுத்து வச்சிட்டாரு. அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பெஞ்சுக்கு போவோம். வாங்க. கைஸ் அவ்வளோதான், மாலை பார்த்தாச்சு. இந்த மாலை பார்த்துட்டு முடிச்சாச்சு. அடுத்து வேறு மால் போகலான்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. பாய். அடுத்து ஒரு மியூசியம் போகலான் இருக்கோம். அந்த ரோடு வழியாக தான் அப்படியே நடந்து போய் ஸ்ட்ரைட்டாக போய் ரைட்டில் திரும்பி போனால் இன்னொரு மியூசியம் இருக்குது. அங்கே அப்படியே நடந்து போயிட்டு போகலாம். ரொம்ப நேரமாக நடந்தே தான் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் இங்கே பக்கத்தில் தான் இருந்தது. அதனால் அப்படியே நடந்து போய் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலான்ட்டு நடந்து போய் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் போனோடனே எனக்கு ரெஸ்ட் எடுக்கணுன்ட்டு அப்படியே இங்கே ஒரு மரத்துக்கடையில் உட்காந்தாச்சு. உட்காந்து ரெஸ்ட் எடுக்க சொன்னால் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க எல்லாரும். பாருங்க, அதனால் ரெஸ்ட் எடுத்தது போதுன்ட்டான்ட்டு எப்படியே அவனுங்களை கிளப்பிட்டு அடுத்து இங்கே நடந்து போயிட்டு இருந்தான். இங்கே ஃபுல்லாக எல்லாம் ஆர்மி ஏரியாக்குள்ளே வந்தோம். இங்கே பாருங்க ஆர்மி வண்டி வருது பாருங்க. ஆர்மி வண்டிலாம் நிறையா வந்துக்கிட்டே இருந்தது. ஆர்மி ஏரியாங்கிறதுனால பாருங்க இன்னொரு வண்டி கூட வரும். பாருங்க இன்னொரு ஆர்மி வண்டி வருது. பார்த்தீங்கன்னா நம்ம மியூசியம் பக்கம் வந்தாச்சு. தெரியுது பாருங்க தூரத்தில், அதான் நம்ம மியூசியம். ஸோ நேஷ்னல் வார் மெமோரியல் மியூசியம் அப்படின்னு போட்டிருந்தது. புனேயில் இருக்குது அந்த மியூசியமு. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த வார் இதை பற்றி தான் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக டேங்கர்ஸ்லாம் நிறையா நின்றுது. சரி வாங்க உள்ளே போகலாம். இதெல்லாம் ஏதோ தலைவர்களோட ஸ்டாச்சு வாட்டுக்கு. இது ஏதோ கப்பல் நிற்குது. எங்கே பாருங்கள் கப்பல். ஆமாம், இது போருக்கெலாம் பயன்படுத்துவாங்களே அந்த கப்பல். இந்த கப்பல் வந்து இந்தியாவிலே 2 தான் இருக்குதாம்மா. அந்த கப்பல் தான் இது. நம்ம ஆராய்ச்சி பண்ணுறானுங்க. இது என்னது, இந்தியா பாகிஸ்தான் வார் 1947 48 நடந்தது. அதை பற்றிய ஃபோட்டோவும் அதை பற்றியும் எல்லாம் போட்டிருக்கு. அதுதான் ஆப்ரேஷன் போலோ 1948 நடந்தது. அதை பற்றி இதெல்லாம் போட்டிருக்கு. அடுத்து இங்கே வந்தால் இது லிபரேஷன் ஆஃப் கோவா 1961 அதை பற்றி இதில் போட்டிருக்கு. அடுத்து சைனோ இந்தியா வார் அதை பற்றி போட்டிருக்கு. அடுத்து இந்தியா பாகிஸ்தான் வார் 1965 அதை பற்றி போட்டிருக்கு. அடுத்து மறுபடியும் இந்தியா பாகிஸ்தான் வார் 1971 அதை பற்றி போட்டிருக்கு. அடுத்து ஆப்ரேஷன் என்னமோ போட்டிருக்கு. அடுத்து ஆப்ரேஷன் விஜய்
அடுத்துங்க பாருங்கள், அங்கே ஒரு டேங்கர் நிற்கிது பாருங்கள், பெரிய டேங்கராக நிற்கிது அங்கே. அந்த டேங்கரோட பேர் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்துங்க பாருங்கள், நம்ம இந்தியாவோட ஃப்ளாகு பறகுது பாருங்கள், பெரிய ஃப்ளாகாக பறகுது. வாங்க போவோம் உள்ள. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க, ஃபுல்லாக எல்லாம் போட்டு. இங்கே பாருங்கள், வால்லே ஏதோ செதுக்கி வச்சுருக்காங்க, ஏதோ மரக்கட்டையில் ஆப்ரேஷன் ட்ரிடென்ட் 1947 அதை பற்றி அப்படியே போட்டிருக்காங்க. அடுத்து பேட்டில் ஆஃப் பாகிஸ்தான், அது பேட்டில் ஆஃப் கட்ரா சிட்டி, அதில் நடந்ததாக அப்படியே ஒரு மூமெண்ட்டாக போட்டிருக்காங்க. அடுத்து பேட்டில் ஆஃப் லோங்வாலா அதை பற்றி போட்டிருக்காங்க. பாருங்க, உள்ள ஃப்ளைட்லாம் நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லையாட்டுக்கு உள்ள இருக்க இன்ஜின்லாம் பிரித்து போட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அடுத்து அங்கே ஒரு இடம் இருக்குது, அதுக்குள்ளே போனாங்க. பாருங்க, நம்ம ஃப்ளாகு, இந்தியா ஃப்ளாகு பறகுது. அடுத்து ஒரு மியூசியம் இருக்குது, இதுக்குள்ளே போகலாம். நேஷ்னல் வார் மெமோரியல், அதுக்குள்ளே போய் பார்ப்போம். அங்கே பரமேஸ்வரன் ஹால் உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெறும் ஃபோட்டோவாக இருந்தது, நிறையா ஃபோட்டோ இருந்தது. சத்ரபதி சிவாஜி எல்லாம் நிறையா ஃபோட்டோ இருந்தது பாருங்க. நம்ம பசங்களாம் வேறு தீவிரமாக ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறானுங்க. ஆனால் லைட்டிங் செட்டப்போட ஃபோட்டோலாம் சூப்பராக இருந்தது பாருங்க. அந்த வீல் சேர்லாம் வச்சுக்கிறாங்க, நடக்க முடியாதவங்களாம் வந்தால் உட்காந்துட்டு தள்ளிட்டு போகிறதுக்காக வாட்டுக்குது. இன்னும் ஃபுல்லாக ஏதோ ஃபோட்டோவாக இருக்குது. மெமோரியல் அந்த காலத்தில் நடந்ததை பற்றி அப்படியே போட்டுக்கிறாங்க. இந்த வார்லாம் நடந்தது அதெல்லாம் நியூஸ் பேப்பரில் போட்டதெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டு அதை அப்படியே வச்சுருக்குறாங்க. கிட்டே இருக்குது, ரூம் ஃபுல்லாக வெறும் ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது மியூசியத்தில். அவ்வளோதான், பார்த்தாச்சு. அடுத்து வாங்க வெளியே போகலாம். அடுத்து வாங்க போவோம். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மியூசியம் இருக்குது, அதுக்குள்ளே போவோம். இது என்னமோ பெயிண்டிங்ஸு, ஃபுல்லாக பெயிண்டிங்ஸாக இருக்குது. இங்கே பாருங்க, பேட்டில் ஆஃப் டெரைன் அதை பற்றின பெயிண்டிங்கு. இது பேட்டில் ஆஃப் அல்டிஹனி அதை பற்றின பெயிண்டிங்கு. அடுத்து ஏதோ பேர் போட்டிருந்தது, இது வந்து மகாராணா பிரதாப் அவரோட ஸ்டாச்சு, அவரை பற்றி இதில் போட்டுக்கிறாங்க. இவர் யாருன்னு தெரில. இவர் பாருங்க, ஏதோ கிருஷ்ணதேவராயர் அவரோட இது, அவரை பற்றி இதில் போட்டிருக்குது. அடுத்து ஹைதர் அலி அவரோட ஸ்டாச்சு. இங்கே பாருங்க, ராஜராஜேந்திரன் சோழனை பற்றி பாருங்க. ராஜராஜேந்திரன் சோழன் பற்றி புனேலெல்லாம் போட்டிருக்கு. ராஜராஜ சோழன் ஐ டிரான்ஸ்ஃபர் த சோழா கிங்டம் இன்டு த மைட்டியஸ்ட் கிங்டம் இன் இந்தியா அதை பற்றி போட்டிருக்குது. புனே வரைக்கும் போயிருக்காரு நம்ம சோழன் பாருங்க. அடுத்து திப்பு சுல்தான் அவரோட ஃபோட்டோ. அடுத்து இங்கே பாருங்க, ஏதோ மைசூர் வார் அதை பற்றின பெயிண்டிங்லாம் அதில் இருக்கு. இது எதுவும் ஆங்கிலோ மைசூர் வார் அதை பற்றின பெயிண்டிங்ஸு. இது பேட்டில் ஆஃப் நம்ம ஒரு பேட்டில் அதை பற்றின பெயிண்டிங் இது. அடுத்து வெளியே வாங்க, இங்கே பாருங்க, ஏதோ செவுத்துலேயே நிறையா செதுக்கி இருக்கிறாங்க. பாருங்க, வலிலோ ஃபோர்ட் அதை அப்படியே செவுத்தில் செதுக்கியிருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே ஒரு பீரங்கி, அங்கே ஒரு பீரங்கி நிற்கிது. இதெல்லாம் வச்சுலாம் சுட முடிய மாட்டேங்குது, ஒரிஜினல் ஆட்டுக்கு அதெல்லாம் ஒர்க் ஆகுமான்னு தெரில, நான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க உள்ள. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்டு இதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு போகலாம் வாங்க. ஒரு மியூசியத்துக்குள்ளேயே நிறையா மியூசியம் இருக்கு, அங்கே போகலாம். முனிஷன் கேலரி
இதில் பார்த்தீங்கன்னா நிறைய புல்லட்லாம் இருக்குது. மேலே ஹெலிகாப்டர் தந்துங்க பாருங்க. பீரங்கியோட இதுக்குள்ளே எட்டி பார்த்தா எதுவும் இருக்குதான்னு பார்ப்போம் வாங்க. உள்ளே மருந்து இருக்குதா, இல்லை வெறும் ஓட்டம் தான் இருக்குது, உள்ளே எதுவும் இல்லை. பார்த்தீங்கன்னா ஏதோ கன்னாட்டுக்கு இது அந்த பீரங்கியில் போடுற புல்லட்டு அதெல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் உள்ளே எதுலேயுமே மருந்து இல்லை, வெறும் புல்லட் மட்டும் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து துப்பாக்கியோட புல்லட் ஷாட்டுக்கு வித விதமாக இருக்கு பாருங்க. Un círculo de magia, algo que se lleve la razón. Sos el viento en las mañanas, sos el aire de mi corazón. A jugársela una vez y ya, a saltar sin red de contención. அடுத்து இன்னொரு மியூசியம் வந்தாச்சு. வாங்க அந்த மியூசியத்துக்குள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போனோன்னே லைனாக நிறைய பேர் அடிக்க வச்சுருக்காங்க. திடீர்னு பார்த்தோன்னே இன்னும் ஒரிஜினல் மாதிரியே இருக்குது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க தான் எல்லாம் கீழே லைட் ஆகிடுது. அது ஒரிஜினல் ஃபோட்டோ கீழே இருக்கிறது அப்படியே ஸ்டாச்சு. இப்போ பக்கத்தில் நோட் பண்ணிக்கலாம். சைடு எல்லாமே பொடியின் வச்சுருக்காங்க. இங்கே ஒருத்தர் கை நீட்டி நிற்கிறாரு. இவர் ஏதோ தமிழில் ஏதோ ஃப்ளாக் இருக்கு. ஏதோ தமிழில் போட்டிருக்கு. இங்கே பாருங்க, கண்ணெல்லாம் ஒரிஜினல் கண்ணெலாம் நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் டச் பண்ண போதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்படியே வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம். ஒரிஜினல் கண்ணு.
பாருங்கள் ரூம்குள்ளேயே இன்னொரு ரூம் கட்டி வச்சுக்கிறாங்க. ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது, சும்மா பளிச்சுன்னு இருந்தது. பார்த்தா எல்லாம் ஒரே ஃபோட்டோ தான். எல்லாம் அந்த வார்க்காக போகிறோன்னாங்களே ஃபோட்டோ வாட்டுக்கு, அந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அப்படியே வச்சுக்கிறாங்க. நம்ம பையன் பாரு ஏதோ பச்சு பார்க்குற மாதிரி எல்லாத்தையும் பச்சு பார்த்துட்டு இருக்கிறான். இதெல்லாம் ஃபுல்லாலாம் நம்மளாம் பச்சு பார்த்துட்டு வந்தாச்சு. எடுத்துங்க பாருங்கள், ஏதோ போர்ட்டுகீஸ் ஃப்ளாகை கேப்சர் பண்ணப்போ எடுத்த அந்த ஃப்ளாக் தான் நட்டுக்குது. கேப்சர் பண்ண ஃப்ளாக் இங்கே வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான், இந்த மியூசியத்தை பார்த்தாச்சு. அப்படியே வெளியே கிளம்புவோம், வாங்க அடுத்த இடத்துக்கு போவோம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் கேம்ப்லாம் போட்டு ஏதோ நைட்டு ஷோ மாதிரி ரெடி பண்ணுறாங்களாட்டுக்கு. நைட்டு வந்திருக்கலாம் போல், மிலிட்ரி கேம்ப் மாதிரி ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க ஃபுல்லாக. பாருங்க லைனாக வெறும் பீரங்கி நிற்கிது பாருங்கள். பக்கத்தில் போய்ட்டு பார்க்கலாம். இதெல்லாம் டிவியில் பார்த்தது, இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். பாருங்க, இதை கேன்டீன் ஆட்டுக்கு. அடுத்துங்க வாங்க நம்ம இதை பார்ப்போம். இது வந்து இந்த மேலே சுற்றுறது, அதை மட்டும் தனியாக எடுத்து கீழே வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் அந்த டேங்கர்ஸ் அப்படியே லைனாக அடிப்பட்டி வச்சுக்கிறாங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 டேங்கர்ஸ் நிற்கிது பாருங்கள். ஒரு சத்ரபதி சிவாஜி. இங்கே பாருங்கள், மியூசியத்தோட லேஅவுட் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இதில் நம்ம பெயிண்ட் பால் ரேஞ்ச் அங்கே போயாச்சு, ராஜஸ்தான் கேலரி போயாச்சு, முன்ஷன் கேலரியும் போயாச்சு, சவுத்தன் மியூசியமும் போயாச்சு, பீரங்கி பார்த்தாச்சு. அடுத்து மராத்தா கேலரி, அது மட்டும் தான் நம்ம பார்க்கல, அதுக்கு தான் நின்றுட்டுருக்கோம். அடுத்து அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரில, உள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், ஃபுல்லாக இதுலேயும் ஒரு ஃபோட்டோ தான் வச்சுக்கிறாங்க. இது சிவாஜி ஆட்டுக்கு ஏதோ கத்தி வச்சு ஏதோ பண்ணிட்டுக்கிறாரு. ஃபுல்லாக வெறும் ஃபோட்டோ தான் இருக்குது. அங்கே அப்படியே பார்த்துட்டு போவோம்.
ஃபோட்டோ முடிஞ்சுது. அடுத்து வாங்க, இது என்னமோ ஃபோர்ட்டு அப்படியே மலை மேலேயே கட்டிக்கிறாங்க இந்த ஃபோர்ட்டை. டவுலதாபாத் ஃபோர்ட்டு. இங்கே பாருங்க, அந்த ஏதோ செட்டப் மாதிரி ஏதோ ரெடி பண்ணிக்கிறாங்க நைட்டு ஷோக்கு. ஃபுல்லாக லைட்டு ஸ்பீக்கராக இருக்குது. இங்கே பாருங்க, இதான் வந்து ட்ரென்ச்சு, இந்த பதுங்குற குழி. சண்டை போட்டுட்டு இருக்கப்ப இதுக்குள்ளே தான் பதுங்கிக்குவாங்க. அதெல்லாம் இன்னும் ஷோ காட்டுறதுக்காக வச்சுருக்காங்க நாட்டுக்கு. பாருங்க, ஏதோ மலை மாதிரிலாம் செட்டப் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது பின்னாடிலாம் ஒளிஞ்சிட்டு சுடுற மாதிரிலாம் ஏதோ ஷோ இருக்காட்டுக்கு. நைட்டு வந்துருந்தா பார்த்துக்கலாம், காலையிலே வந்துட்டோம். இந்த மியூசியத்தில் வாரை பற்றி தான் அதிகமாக எல்லாமே, அந்த வாரில் நடந்தது எல்லாமே இங்கே வச்சுக்கிறாங்க. எல்லாம் ஒரிஜினலாக போனீங்கன்னா, புனே போனீங்கன்னா போயிட்டு வாங்க. என்ட்ரி ஃபீஸே 100 ரூபா. ஒரு பர்சனுக்கு இல்லை, எல்லாருக்கும் சேர்த்து 100 ரூபா தான் ஆச்சு. நாங்கள் 5 பேர் போயிருந்தோம். ஒரு ஆளுக்கு 20 ரூபா. அவ்வளோதான் கைஸ், மியூசியத்தை பார்த்தாச்சு. அடுத்து வெளியே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மியூசியம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு கார்டன் போகலான்ட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா அங்கே வருங்க, இந்தியன் ஆர்மி ஜோனுங்கிறதுனால உள்ள கேமராலாம் அலௌட் இல்லைன்னு நாங்கள் அது தெரியாமல் பாதி தூரம் வரலும் வீடியோ எடுத்துகிட்டே போனோம். பாதி தூரம் போனதுக்கப்புறம் கேமரா நாட் அலௌடுன்னு போட்டிருந்தது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல. கொஞ்சம் தூரம் வீடியோ எடுத்திருப்போம், அதை மட்டும் அப்படியே காட்டியிருப்பான் பாருங்கள். அடுத்து இந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பார்க்கை பார்க்கலான்னு போனோம். பார்த்தா இங்கே பாருங்கள், காடு மாதிரி இருக்குது. பார்க்குன்னு போட்டிருந்தது, ஆனால் பார்த்தா காடு மாதிரி இருக்குது. இங்கே புனேயில் பார்க்குன்னு போட்டிருந்தா எல்லாம் போயிடாதீங்க, இந்த மாதிரி தான் ஏமாறுவாங்க. கூகுளை பார்த்து போகாதீங்க. கூகுள் மேப்பில் பார்க்குன்னு இருக்குது, ஆனால் நேரில் போய் பார்த்தா பார்க்கே இல்லை. நாங்கள் போயிட்டு அந்த காடை பார்த்துட்டு அதே மாதிரியே 3 பார்க் போய் பார்க்கலான்ட்டு போயிட்டு வெறும் காடை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதனால் செக் பண்ணாமல் போயிடாதீங்க. நாங்கள் கார் புக் பண்ணிட்டு உட்காந்துருந்தோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கார் வந்துடும். கார் வந்தோடனே சீசன் மால் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கார் வந்துருச்சு பாருங்க, இந்த சைடு தான் வருதாட்டுக்கு. நம்ம அந்த சைடு பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்க, கார் இந்த சைடு வருது. கார் வந்தோடனே ஏறி நம்ம சீசன் மால் போகலாம். கைஸ், நம்ம புக் பண்ண கார் வந்துருச்சு. ஏறி இப்போ நம்ம சீசன் மால் கிளம்பலாம். வாங்க போகலாம். அடுத்து சீசன் மாலில் பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து அவென்யூ மாலு. அந்த மால் தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இதோட பெரிய மால் இருக்குன்ட்டு அந்த மாலுக்கு கிளம்பியாச்சு. அவென்யூ மால் இது. அடுத்து சீசன் மால் ரீச் ஆயாச்சு. இறங்கி மாலுக்கு கிளம்பலாம் வாங்க. பெரிய மாலாக இருக்க மாட்டேங்குது, முன்னாடி இறக்கி விடாமல் டிரைவர் பின்னாடி இறக்கி விடுறாரு. சரி வாங்க, இறங்கி நடந்து போவோம் மாலுக்கு முன்னாடி. மாலோட சைடில் நம்ம இறங்கி அப்படியே முன்னாடி போவோம். பேசுங்க பாருங்க, இதான் சீசன் மால் புனேல இருக்கு. இப்போதான் ஏதோ வேலை நடந்துட்டு இருக்காட்டுக்கு மாலில். வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். மால் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இந்த ஊரில் நிறைய மால் இருக்குது. முன்னாடி பாருங்க, குழந்தைங்களாம் விளாட்றதுக்கு எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் ரெடி ஆகல போல. ரெடி ஆனதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க விளையாட்டுக்கு. நம்ம இப்போ உள்ளே போவோம். மால்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. வாங்க போயிட்டு உள்ளே எப்படி இருக்குன்ட்டு சுற்றி பார்க்கலாம். பாருங்க, எஸ்கலேட்டர் வழியாக நம்ம பசங்க பாருங்க, எஸ்கலேட்டர் வழியாக போகலான்ட்டு ஒரு இடத்துல கூட நிற்கல. அப்படியே ஏறி 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 டாப் வரலும் போயிட்டு மழை பார்த்துட்டு வந்துட்டோம். இங்கே பாருங்க, உள்ள டிசைன்லாம் அழகாக இருக்குது.
கொடையாக தொங்குது. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கொடை தலைகளாக தொங்க விட்டுறாங்க. மால்குள்ளேயும் தொங்குது, காலேஜுக்குள்ளேயும் தொங்குது. பாருங்க. இந்த ஃப்ளோர் வந்தாச்சு. அப்படியே மறுபடியும் சுற்றிட்டு மறுபடியும் மேலே இன்னொரு ஃப்ளோருக்கு போகலாம். டிசைன்லாம் பார்க்க நல்லா தான் இருக்குது. மாலுக்கு நடுவில் பேனர்லாம் இறக்கியிருக்காங்க. என்ன கதைன்னு தெரியல, தொங்க விட்டுக்கிறீங்க பேனர்லாம். இங்கே பாருங்கள், ஏதோ ரயில் வண்டி மாதிரி நிற்கிது. கலர் கலராக லைட்லாம் எரியுது. சின்ன பிள்ளைங்கள ஏற்றிட்டு போகிறதுக்கு காட்டுது. வண்டி மறுபடியும் ஆன் ஆயிடுச்சு பாருங்க, நவுறுது பாருங்க. அப்புறம் ஒரு ஆள் உட்காந்து ஒட்டு போகிறாரு. நல்லா இருக்கும் போல் பாருங்க. ஹார்ன் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. நல்லா இருக்குதுங்க. அடுத்து வாங்க, நம்ம மறுபடியும் மேலே வழக்கம் போல் ஏறி மாலோட டாப் வரலும் போயிட்டு மறுபடியும் இறங்கி கீழே வருவோம். மேலே ஒரு மணி தான் இருக்காது, அவ்வளோதான். மேலே போயிட்டே இருக்குது. கைஸ், அடுத்து நம்ம இங்கே கேமிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக கேமிங் இதாக தான் இருக்குது. ஃபுல்லாக விளையாட்டுறது தான் இருக்குது. வாங்க அப்படியே ஒவ்வொன்றா எல்லாத்தையும் பார்ப்போம். கைஸ், இங்கே பாருங்க, ஒரு அண்ணன் விளாட்றதுக்கு யாருமே வரலான்ட்டு அவர் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருக்கிறாரு. பாருங்க, உள்ள வேலை செய்கிறவரே தனியாக அவர் பாட்டுக்கு விளாண்டுட்டு இருக்கிறாரு. விளாட்றதுக்கு யாருமே வரலன்ட்டு அவரே விளாண்டுட்டு இருக்கிறாரு பாருங்க. இங்கே பாருங்க, அந்த அக்கா அந்த டைரி மில்க்கு கேம் ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம்ல, அது விளாண்டுட்டு இருந்தாங்க. எடுக்கலாம் ட்ரை பண்ணாங்க. நாங்களும் பார்த்தோம், கடைசி வரலாம் எடுக்கவே இல்லை. இங்கே பாருங்க, இது கடைசி சான்ஸு. அந்த அக்கா அப்படியே உள்ளே விட்டு தூக்குவாங்க. ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. நாங்களாம் அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பி வந்தாச்சு. அவ்வளோதான், கேமிங் ஏரியா முடிஞ்சிச்சு. அடுத்து வேறு எங்கேயாச்சும் நல்லா சாப்பிட்ற இடமா பார்த்துட்டு அப்படி சாப்பிடுவோம், பசிக்குது. பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்கர் கிங் வந்திருக்கோம். வந்து பர்கர் 2 ஆர்டர் போட்டோம். ஆஃபர் போட்டிருந்தீங்க. பர்கர் வெறும் 50 ரூபா தான் 2 பர்கரு. நல்லா தான் இருந்தது. நம்ம பையன் பர்கரை பிடிச்சிக்கிறப்பல நல்லா இருந்தது. கம்மி ரேட்னா டேஸ்ட்டாகவும் இருந்தது பர்கரு. அவ்வளோதான் கைஸ், சீசன் மாலை பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் கேப் புக் பண்ணி மறுபடியும் ஹோட்டல் போயிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இங்கே பாருங்கள், லைட்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது செட்டிங்ஸ்லாம்.
அப்படியே மலைச்சாரலோட இந்த லைட் செட்டப்லாம் சூப்பராக இருக்குது. நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கில் லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு லக்கேஜ் எல்லாத்தையும் காரில் எடுத்து போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சு. 2 நாள் முடிஞ்சிடுச்சு. அடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. தூரத்தில் லைட் எடுத்து பாருங்கள், அதான் வந்து நம்ம ட்ரெயின், சேலம் வர ட்ரெயின் தூரத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. வாங்க ட்ரெயின்குள்ளே ட்ரெயின் வந்ததும் ஏரியா அப்படியே நம்ம ஒரு கிளம்ப வேண்டியது. அப்படியே வெற்றிகரமாக 4 நாள் புனே பயணம் முடிஞ்சிடுச்சு. அதனால் நம்ம ட்ரெயின் வந்துருச்சு, பக்கத்தில் வந்துருச்சு. கரெக்டாக அந்த ஷார்ட்டை இப்போ கட் பண்ணி விட்டாங்கியிருக்கேன். ட்ரெயின் இன்னொன்று ஏறி போக வேண்டியதான். காலையில் 2:30 மணி இது. காலையில் 2:30க்கு தான் ட்ரெயின். அப்படியே ஏறி உள்ளே படுத்தாச்சு. பார்த்திங்கன்னா விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கப்புறம் ஏஞ்சி பார்த்தா பெங்களூரு பாருங்க, ஒரு பெரிய ஏரி மாதிரி இருந்தது. உடனே எடுத்து கேப்சர் பண்ணியாச்சு. அவ்வளோதான் காய்ஸ், தேங்க்யூ.